அந்நியர் சங்க டி ஷர்ட் கோயில் திருவிழாவில் போடக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான். கோயில் திருவிழாவில் என் ஊர்ல என் கோயில்ல என்னுடைய குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு ஏன் டி ஷர்ட் போடுறதுக்கு நீ யாரா எனக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? உனக்கு நான் ஏற்கனவே கண்டனம் தெரிவிச்சுட்டேன். அந்த கண்டனத்தோட நீ அமைதியா இருக்கிற. இப்ப தெரிவிக்கிற கண்டனம் கையால் ஆகாத திருட்டு திமுகவினுடைய கைகூலிகளாக இருக்கக்கூடிய கேடு கெட்டு நாசகமா போய் சீரழிந்து கொண்டிருக்கின்ற 10 வயது குழந்தைகள், 10 வயசு 15 வயசு குழந்தைகளை வியாபாரத்துக்கு பயன்படுத்தி, என்ன வியாபாரத்துக்கு? கஞ்சா வியாபாரத்துக்கு பயன்படுத்திட்டு கபாடி திருட்டு திராவிட கூட்டத்தை சேர்ந்த கபாடி பையன். அந்த பையன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் போன் பண்ணி மஞ்ச சட்டையோட யாரும் வராதீங்க, வந்தீங்கன்னா வெட்டுவன் சொல்லி அச்சுறுத்தல் கொடுத்திருக்கான். இது உளவுத்துறைக்கு தெரிந்திருக்கிறது. உளவுத்துறைக்கு தெரிந்து கூட நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா கஞ்சா விற்கிறான், மாமல் கொடுக்கிறான். திருட்டு கல்லு ஓட்டுறான், மாமல் கொடுக்கிறான். அபீன் விற்கிறான், மாமல் கொடுக்கிறான். பல தொழில் பண்றான், அதன் மூலமா மாமல் கொடுக்கிறான். இப்படி மாமல்களை வாங்கி வாங்கி நீங்க குவிச்சு வச்சதுனால முன்னாடி இருந்த காவல்துறை அவனை வளர்த்தி விட்டதனுடைய காரணமாக பயமில்லாமல் அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தில் வீர வன்னிய வம்சத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய மாவீரனுடைய வீரப்பனார் படம் பதித்த அவ்வளவு கேவலமா தெரியுது அவனுக்கு. இப்போ சொல்றோம், வன்னிய சமுதாய மக்களை, வன்னிய இளைஞர்களை டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்கின்ற அடிப்படையில் நாகரிகமான முறையில் அமைதியான முறையில் வழிநடத்த வேண்டும். ஒருவர் மீதும் வழக்கு இருக்கக்கூடாது. அனைவரும் படித்து நல்ல வேலை வாய்ப்புக்கு செல்ல வேண்டும் என்று எங்களது இனமான தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், எங்கள் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கட்டளையை மேற்கொண்டு டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்கின்ற நோக்கத்தோடு அமைதியை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக எல்லா நேரமும் அப்படியே இருக்கின்றது அர்த்தம் இல்ல. எல்லா விஷயத்திலும் அப்படியே இருப்போங்கிற அவசியம் இல்லை. சமுதாய இளைஞர்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னார், சமுதாய ஒருத்தரை இழிவுபடுத்துகிறார் என்று சொன்னார். அவனை எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் இறங்கியும் போடுவோம், ஏறியும் போடுவோம். இதுல மாற்று கருத்து கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் காவல்துறை நிர்வாகத்துக்கு உண்மையாகவே மனதார இப்பொழுது நான் நன்றி சொல்லுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? இதுவரை செய்யல, அவனை அரெஸ்ட் பண்ணல, எத்தனையோ வழக்குகள் அவனை கைது பண்ணல, ஓட விட்டு வேடிக்கை பார்த்தாங்க, போலீஸே காப்பாத்தி விட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு பதவியேற்றிருக்கின்ற காவேரிப்பட்டினம் இன்ஸ்பெக்டர் அவர்களும் நமது கிருஷ்ணகிரியினுடைய டிஎஸ்பி அவர்களும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 10 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது போராது, இது போராது. நாங்கள் கொடுக்கிறோம் ஆதாரத்தை. காவல்துறை அதிகாரிகளுக்கு இதோ எங்ககிட்ட ஆதாரம், புகைப்படத்தோட ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய பயோடேட்டாவை நாங்கள் ஆதாரத்தை கை வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய ஆதாரம், அவருடைய பெயர், அவருடைய புகைப்படம், அவன் அப்பா பேரு, ஆத்தா பேரு, அவன் என்ன கிராமம், என்ன வேலை பார்க்கிறான், என்ன சாதியை சார்ந்தவன்ற வகையில அத்தனை பதியத்தையும் நாங்க வச்சிருக்கிறோம். எங்களால எடுக்க முடிஞ்சத காவல்துறையால எடுக்க முடியலையா? இல்ல எடுக்க கூடாதுன்னு மேல உத்தரவு வந்திருக்கிறான். யாரையும் கைது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு உத்தரவு வந்திருந்தா சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். தயவு செய்து நாங்கள் நிதானத்தோடு பேசுகிறோம், நிதானத்தோடு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கையில் உள்ள பட்டியலை உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இத்தனை பேரையும், இதில் உள்ள அத்தனை பேரையும் நீங்கள் கைது செய்து குண்டர் சட்டத்திலே அடைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வன்னியர் சட்டத்தின் மாநில துணைத் தலைவர் சொன்னது போல 10,000க்கும் மேற்பட்ட வன்னிய இளைஞர்களை ஒன்று கூட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியல் போராட்டத்திலே ஈடுபடுவோம். உங்களுக்கு இந்த ஆதாரம் போதவில்லை என்று சொன்னால் சொல்லுங்க, இன்னும் கூடுதலான என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ நாங்கள் கொடுக்கிறோம். காவல்துறைக்கு பயம் வேண்டாம். ஏன் சொன்ன சட்டப்பேரவை கூட
முடிஞ்சு போச்சு, சட்டப்பேரவை முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு மாத காலத்தில் ஆட்சி பங்கு கொடுக்க போட்டுச்சு. தயவு செய்து தைரியமாக நீங்கள் கையாள வேண்டும். இந்த விஷயத்திலே நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும். யாருக்கும் அஞ்சிடாமல் 5 ஆண்டு காலமாக உங்கள் கைகள் கட்டப்பட்டு கஞ்சா விற்பவனுக்கும் கொத்தடிமைகளாக வேலை பார்த்துக் கொண்டிருந்தவனுக்கும் நாம சலிட்டு வச்சது போதும். இனிவரும் காலங்களிலாவது உண்மையான காவல்துறையாக நீங்கள் அத்துணை பேரை மீதும் நடவடிக்கை எடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நல்ல ஒரு அமைதி சூழ்நிலை திரும்பிட நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். அதை அனைத்து பாட்டாளி சொந்தக்காரர்களும் வன்னிய பெருமக்களும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒரு எச்சரிக்கையாகவும் காவிரி பட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இனி வரும் காலங்களில் இப்ப வெறும் 1200 பேர் தான் டி ஷர்ட் போட்டுக்கிறாங்க. அது தெளிவா சொல்றோம். வெறும் 1200 பேர் தான் டி ஷர்ட் போட்டுக்கிறாங்க. மீதி எல்லாம் டி ஷர்ட் போடாம இருக்கிறாங்க. இந்த நிலை எங்காவது ஒரு இடத்துல சின்ன தீப்பொறியாக நீங்கள் ஏதாவது தீண்ட நினைத்தால் லட்சக்கணக்கில் இருக்கிற அத்துணை இளைஞர்களும் இனி அவர்களுடைய உடைய மஞ்சள் சட்டையா தான் இருக்கும். உடைய மஞ்சள் சட்டையா இருக்கும். காவல்துறையில நமக்கு ஒரு கண்ணியமான வேண்டுகோள், கண்ணியம் சொல்லி அவங்க வேண்டுகோள் கொடுக்குறாங்க. அதுக்கு பேரு கண்ணியமான எனக்கு தெரியல. என்னன்னா, நீங்க ஏங்க சமுதாய அடையாளத்தோட காட்டிக்கிறீங்க திருவிழாவில்? ஏன் சமுதாய அடையாளத்தை காட்டுறதுக்கு காட்டக்கூடாம இருக்கிறதுக்கு நான் பள்ளிக்கூடத்திலேயே காட்டினேன், நான் ஸ்கூல்ல கொண்டு போய் என்னுடைய சாதி அடையாளத்தை காட்டினேன். இல்ல எங்கேயாவது ஒரு அரசு அலுவலகத்தில் போய் நான் என்னுடைய சாதி அடையாளத்தை காட்டினேன். சட்டப்பேரவையில போய் இந்த விளையாட்டு பையன் விளையாட்டுத்துறை அமைச்சிருக்கிறாங்க இன்ப உதயநிதி, அந்த உதயநிதி சட்டையில திமுக சின்னத்தை போட்டு உட்காராரு. அவர் மக்களுக்கான அமைச்சர், திமுகவுக்கான அமைச்சர். சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான